நம்ம ஃபார்மோட புதிய அப்டேட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு 20 பேருக்கான கூண்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இந்த இடத்துலலாம் நம்ம இங்கெல்லாம் எம்டியாக இருக்கிற இடத்துலாம் கூண்டு இந்த இடம் ஃபுல்லாக வரப்போகுது. இதுக்கான ரிசல்ட் எல்லாமே அப்பப்போ அப்டேட் வரும். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி கூண்டு வரும். காலையிலே ஊற வச்ச ஐட்டம் எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். நிறைய பேர் இந்த செட்டோட விவரங்கள் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ செலவாகிருச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ பார்க்குறேன். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த செட்டு நான் மொத்தமாக ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வாங்கினது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஓலை கம்பு இது எல்லாமே நம்ம வந்து வாங்கினோம். இதெல்லாம் வாங்கிட்டு இந்த தகர சீட்டு இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்மக்கிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம முயலுக்கு போட்டு வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. அதுலேருந்து நம்ம எல்லாமே அதே மாதிரி காலனி கூண்டு போட்டிருந்த எல்லாம் வந்து பிரிச்சுட்டு ஆங்கில கம்பி எல்லாமே நம்ம வாங்கி நம்ம ரெடி பண்ணி போட்டது. என்ன தான் நம்மக்கிட்ட பொருள் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட பொருள் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டுமே இது ஒரு 15,000 முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து மெடிசன்லாம் வச்சுருக்கோம். ஒரு 15,000 இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டை நீங்கள் அழகாக ரெடி பண்ண முடியும். ஆனால் வெளியேருந்து நீங்கள் வேலையாட்களை கூட்டம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20லேருந்து 25 ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்களே ஒர்க் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு பாருங்கள். இது எல்லாமே நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து தான் வந்து பண்ணோம். அதனால் எனக்கு இவ்வளோ கம்மி காஸ்ட்லேயே எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக நான் செலவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து இதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 ரெடி பண்ணிட்டோம். நம்மளுடைய சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றினதுக்கப்புறம் ஃபீடு பண்ணுமா என்ன ஆகும் அப்படிங்கிறது பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹேச்சிங்காக ஆகிட்டு தான் இருக்குது. சிக்கும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிக்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. எந்த ஒரு டெத்தும் எதுவுமே ஆகலை. ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே வந்து பேரண்ட் வந்து காப்பாற்றிக்குது. நம்ம அதே கூண்டு நம்ம வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவே நீங்கள் வந்து இடம் மாற்றும் போது கூண்டையோ பாக்ஸையோ மாற்றி வேறு எதுலையோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே இறக்கிட்டேன். நான் ஒரு ஐடியா கூட பண்ணேன், இதை அப்படியே தூக்கி வேறு எதாவது கூண்டில் போட்டு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ணாமல் அப்படியே முடிஞ்ச அளவு தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சாச்சு. ஸோ அதனால தான் வந்து நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கெலாம் வந்து நான் பாக்ஸ் இன்னும் மாட்டலை. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்லாம் என்கிட்ட பக்காவாக ப்ரீடிங் ஆன பேர். இந்த பேர் அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ரெஸ்ட்டு விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இன்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறதுனால முட்டைக்கு பாதிப்பு வரும், அதிகமாக ஹாச்சிங் வராதுங்கிறதுனால ரெஸ்ட் விட்டு வச்சுருக்கேன் சில பேர்ஸு. மற்றதெல்லாம் ஆல்ரெடி சிக்கோடு இருக்கிறது எக்கோடு இருக்கிறதுலாம் அப்படியே இருக்குது. எக்கு எல்லாத்தையுமே களைச்சி போட்டுட்டேன். எக்கெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த எக்கையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் இங்கே வந்து மேட்டிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ அப்டேட்டு இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய பதில்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ஓன் அனுபவத்திலேருந்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கங்கிற இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் எப்படி பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதிலேயே நீங்கள் வந்து பார்த்து உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நன்றி.